கீரையில் பருப்பும் கூட்டும் மட்டும்தான் பண்ணியிருக்கீங்களா? அப்போ இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம், 5-6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது ஒரு கடாயில் 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/4 ஸ்பூன் நெய் ஊற்றி நெய்யும் நல்லா காஞ்ச உடனே கடுகு, வெந்தயம், சீரகம் இது 3ஐயும் ஆட் பண்ணிவிட்டு 2 வரமிளகா உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணி கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நான் கழுவி கட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரை எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை சேர்க்கும் போது மட்டும் கீரை கசக்கும், அதனால் லாஸ்ட்டில் கொஞ்சமாக வெல்லம் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. கீரையை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நான் கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலையும் நான் உள்ளே ஊற்றிக்கிறேன். புளி தண்ணி ஊற்றினக்கப்புறம் அதையும் ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விடுங்க. கீரை நல்லா வெந்துடும், தண்ணியும் நல்லா சுண்டிடும். இந்த டைமில் உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சமாக வெல்லம் மட்டும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். கீரை கசப்பாக இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறவங்க வெல்லம் ஆட் பண்ண வேண்டாம். அவ்வளோதான், டேஸ்டியான வெந்தயக்கீரை தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய குக்கிங் வீடியோ பார்க்கணுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு குக்கிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.